நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கிளாமர்னாலே ரொம்ப வெஸ்டர்னாக இது பண்ணாலே அதே கிளாமர்னுவாங்க. கிளாமர் இஸ் நத்திங் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு நான் வந்து கிளாமர் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஆஸ் அ கிளாம் டால். கிளாம் டால்லாம் எனக்கு வேண்டாம். பெண்களுக்கு தான் இப்படி இருக்குன்னு இல்லை, நிறைய ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு. விஜய் சேதுபதி சார், தனுஷ் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அட்லீஸ்ட் ஒரு படத்துல ரோல் பண்ணா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சமந்தா அவங்கள மாதிரி இருக்கேன்ட்டு. எஸ்பெஷலி ஹைதராபாத்ல ஷூட்டிங் அப்போல்லாம் பார்க்கும்போது ஃப்ரேம்லவே டிஓபி அவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கிளிசரின் எல்லாமே அழுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படியா? ஸோ கிளிசரின் போட்டு அழுகணுன்ட்டு எனக்கு அது இல்லை. இனிஷியலி என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு தான் டேரக்டருக்கு அந்த மாதிரி. இப்போ என்னென்னா எல்லாமே உங்களோட சோஷியல் மீடியாவே செக் பண்ணிவிட்டு என்ன ஈவன் பிஆர் இருந்தாலும் சோஷியல் மீடியா, பட் அகெயின் அதை ப்ரமோட் எப்படி பண்ணுறது தான். ஸோ எனக்கு போங் படம் நட்டி சாரோட பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து மெசேஞ்சர் வூல்ஃப் படம் பண்ணேன். பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. பிரபுதேவா சாரோட படம் பண்ணியிருந்தேன். வணக்கம் மனிஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நிறைய படங்களில் ரொம்ப வருஷமாக உங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் நேரில் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. நான் வந்து இடையில ஒரு ட்விட்டரில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன், முடிஞ்ச அந்த எடிட்லேயே கூட இப்படி போடுறேன். சரி சமந்தா ஃபோட்டோ தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வேற ஒருத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதுதான் அப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா பார்க்க சமந்தா மாதிரி? இருக்காங்க ஆக்சுவலி சமந்தா அவங்கள மாதிரி இருக்கேன்ட்டு. எஸ்பெஷலி ஹைதராபாத்ல ஷூட்டிங் அப்போல்லாம் பார்க்கும்போது ஃப்ரேம்லவே டிஓபி அவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே. சைட் ஆங்கிள் அந்த மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, ஒரு சமந்தான்றவங்க வந்து லைக் இந்தியா ஃபுல்லாகவே நிறைய லாங்குவேஜஸ்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சில பேர் கேட்பாங்க அவங்க சிஸ்டரா அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சிஸ்டர் இல்லை, பட் சந்தோஷமா இருக்கும். பட் சில டைம் என்ன நம்ம அவங்கள மாதிரியே இருக்கோம். ஸோ என்ன ஆகுனா சேம் சிமிலாரிட்டி. ஸோ எப்பவுமே ஒரு சேம் சிமிலாரிட்டி இருந்தோன்னா அந்த ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது பெட்டராக இருக்கும்னு நினைப்பேன். ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதுக்கு. இப்போ யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி தமிழில் நிறைய லாங்குவேஜஸில் வந்து வரும்போது அவங்களோட பேரை வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ மனிஷான்றது தான் உங்களோட ஒரிஜினல் நேமா? மனிஷா என்னோட ஒரிஜினல் நேம். அது எனக்கு உங்களோட ஸ்பெல்லிங் பார்க்கும்போது தான் எனக்கு மனிஷா ஸ்ரீ வந்து நியூமராலஜி படி 2A வருது. ஆமா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ். நியூமராலஜி படி AASHR. சோ அதான் உங்களோட ஓன் நேம். ஸ்ரீ வந்து என்னோட ஃபேமிலி இதுல இல்ல. ஓகே. ஜஷ்னானி தான் சர் நேம். பட் ஸ்ரீ வந்து சினிமாக்காக மனிஷா ஸ்ரீ. ஓகே தென். ஸோ இப்போ சினிமா இது நிறைய போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? வேர் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் மாடலிங். ஓகே. ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் when I was studying itself I used to do ஸ்கூல் காலேஜ்லலாம் ட்ராமாஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்கே தான் படித்தேன். ஓகே. பார்ன் brought up எல்லாம் சென்னையில் தான் பிறந்தது. அம்மா வந்து ஜெய்ப்பூர்லேருந்து, பட் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. அஃபிஷியலி ஒரு தமிழ் பொண்ணு தான். ஸோ நார்த் இந்தியன் கிடையாது, தமிழ் பொண்ணு. பட் பேசிக்கலி நார்த் இந்தியன், பட் சென்னையில் வளர்ந்து பிறந்தேன். ஓகே. ஸோ இங்கே ஸ்கூலிங் பண்ணதுனால ஸ்கூல் முடிச்சுட்டு பண்ணும்போதே எல்லாம் ட்ராமாஸ், சிங்கிங் காம்படிஷன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டு இருப்பேன். ஓகே. ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது சினிமா. பட் தென் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸோ எஜுகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் என்ட்ரு ஆனது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அப்படியே திடீர்னு ஒரு நாள் ஆடிஷன் போய் ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இருக்கா அண்ணா இல்லைன்னு சொல்லி நடந்தது. ஓகே. பட் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க இந்த ஒரு ஜேர்னியை. மாடலிங்லேருந்து சினிமான்றது வந்து அதுவே ஒரு பெரிய ஷிஃப்ட் தானே. மாடலிங் டோட்டலாக வேற ஒரு கல்ச்சரில் இருக்கும். சினிமா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆட் என்னன்னா ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ எடுப்பீங்க, ஃபோட்டோ ஷூட்டு இல்லை அந்த ஜுவல்லரியோ ஏதோ ஒரு பிராண்ட் இதை சிரிச்சுட்டு ஒரு ஃபிலிம். பட் சினிமா இஸ் மோர் ஆஃப் எமோஷன்ஸ். யூ வில் பி இன் தட் கேரக்டர். அதில் நிறைய விஷயம் இருக்கும். அந்த கேரக்டராகவே நம்ம வாழ்வோம். பட் என்னன்னா ஐ என்ஜாய்ட் போத். ரெண்டுமே என்ஜாய் பண்ணுவேன். இது என்னன்னா ஒரே நாளில் முடிச்சுட்டு வெல்கம். பட் அது வந்து ஒரு 30 days இல்லை 40 days ஷூட் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் நம்ம கேரக்டர் என்ன பண்ணுறோமோ. லைக் ஒரு டாக்டர் ரோல் பண்ணுறோமா, லைக் ஆஸ் அ ஸோ ஐ ஹாவ் டு பி லைக் ஒரு டாக்டராகவே இருக்கணும். அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே படம் நடிக்கும் போது.
பட் ஆட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இனிஷியலி எனக்கு அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து லைக் ஏன்னா எமோஷன்ஸ்லாம் இருக்கும், க்ரைங் சீன்ஸ். நான் கிளிசரின் எல்லாமே அழுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படியா? ஸோ கிளிசரின் போட்டு அழுகணுன்ட்டு எனக்கு அது இல்லை. லைக் ஐ ஹாவ் டு பி ஏன்னா ஒரு ஃபீலிங் நம்ம உள்ளேருந்து எடுத்துகிட்டு, சில பேர் அது டெக்னிக் தெரியும் அவங்களுக்கு, கிளிசரின் போட்டும் அவங்க அதை மேட்ச் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு என்னென்னா ஐ ஹாவ் டு க்ரை இட் ஃப்ரம் இன்சைட். அதனால தான் அந்த ஃபீல் அப்படின்ட்டு ஒரு கேரக்டரா வாழ்வோம். அந்த மாதிரி நான் ஐ திங்க் லைக் தட். ஒருத்தர் ஒரு இது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். லைக் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறமா ஐ வாண்டட் டு நோ லைக் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பட் கரெக்டான டைரக்டர் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணானா ஆப்வியஸ்லி நம்ம அடுத்த நிமிஷம் அங்கே இருப்போம். இது வருது இந்த கரெக்டான டைரக்டர்ஸ் ஃபேவரட் இதெல்லாம் நம்ம லேட்டரா பேசுவோம். இனிஷியலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு இது இருக்கும்ல, இப்போ மாடலிங் இந்த டிராமாஸ் இதை விட்டுருவோம், ஸ்கூல் சைடு கம்ப்ளீட்டா நடிக்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கு? அந்த செட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி ஞாபகம் இருக்கு. எப்படி நர்வஸா? கண்டிப்பா நர்வஸா இருக்கிறத விட ஐ வாஸ் லைக் எப்போ என்னோட ஷாட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல, வெயிட் பண்ணி காலையில ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டு. ஏன்னா எனிதிங் ஒரு ஃபர்ஸ்ட் படம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகே நம்ம பண்ண போகிறோம், நர்வஸ்னஸ் இல்லை, என்ன பண்ண போகிறோம் என்ன எதுன்ற ஒரு, ஏன்னா ஒரு நம்ம ஒரு எம்டி கப்பாக வரோம். லைக் ஏன்னா என்ன டயலாக் என்ன சீன் நம்மளுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஒரு நியூ கமராக வரும்போது நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இது பண்ண முடியாது. நம்ம செட்டுக்கு போயிட்டு டேரக்டர் கொடுத்துட்டாங்க டயலாக்லாம். ஸோ நம்ம டேர்ன் எப்போ வரும், ஷார்ட் எப்போ இருக்கும்னு அந்த வெயிட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் டே ஷார்ட்டே எடுக்கல. அப்படியே போன ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் எடுக்கல. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் வெயிட்டிங். அப்புறம் ரெண்டாவது நாள் அதே மாதிரி போய் ரெடியெல்லாம் ஆகிட்டு மேக்கப்லாம் பண்ணி வெயிட் பண்ணுறோம். திருப்பி என்னோட சீன் இல்லை அன்றைக்கி வந்து பிளான் பண்ணாங்க. பட் சினிமாவில் உங்களுக்கே தெரியும் திடீர்னு வந்து அந்த டைம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அந்த இருந்ததுனால சரி செகண்ட் டேயும் அது மாதிரி தேர்ட் டே வந்து திருப்பியும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட வந்து ஓகே இன்றைக்காவது நம்ம ஷார்ட் இருக்கோம் சீன். அப்போ தான் லாஸ்ட் அந்த பேக்கப்புக்கு முன்னாடி கூப்பிட்டு என்னோட சீன் எடுத்தாங்க. ஓகே, ஒரு மாதிரி மெமரியா இருந்திருக்கும்ல. ஆமா கண்டிப்பா யூ ஒன்ட் ஃபர்கெட்ல. ஃபர்ஸ்ட் டே உங்களை கூப்பிட்டு 3 நாள் ஃபர்ஸ்ட் நாள் 2 நாள். பட் அதெல்லாம் நான் பெருசா இது பண்ணல. பிகாஸ் இட் இஸ் லைக் சினிமால யூ நீட் ஹேவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும், என்ன அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனை வந்து ஏன்னா எல்லாரோட டைமிங்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுது. ஆஃபீஸ் இல்லை லைக் இந்த டைம் அந்த டைம் கரெக்டாக எடுக்கிறதுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம் ஆர் லைக் எல்லாமே பிளானிங் கரெக்டாக பண்ணினா. ஓகே, ஸோ ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் வந்து சினிமாவில் வந்திருப்பீங்க, நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கான ரோல்ஸோ இல்லை உங்களுக்கான அந்த கேரக்டர்ஸோ வர ஆரம்பிச்சுதா? இன்னும் எனக்கு என்ன வேணும் அந்த இது ஐ ஹவ் நாட் ரீச் தேர், அதுதான் நான் சொல்வேன். ஓகே, உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் லைக் இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜ் கேர்லா பண்ணணும்ட்டு ரொம்ப ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், அது இன்னும் நான் பண்ணல. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து? நான் ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் 8 years. 8 years. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 8 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பட் இன்னமும் சில முக்கியமான படங்கள்லையோ இல்லை முக்கியமான ரோல்ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது? சில டைம் இருக்கும். பட் என்னன்னா நான் ஐ டோன்ட் கிவ் அப். என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நம்பினா அது நம்மளுக்கு கிடைக்கும். பட் வெயிட் பண்ணோம். இன்பிட்வீன் நான் கொஞ்சம் ஒரு 2-3 படம் பண்ணது பிறகு ஐ திங்க் போங்கு படம் பண்ணதுக்கப்புறம் நானே கொஞ்சம் வந்து சினிமா பண்ணல. நான் வந்து யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பிகாஸ் ஆஃப் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் கொஞ்சம் பிகாஸ் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட்னால தான் நான் கொஞ்சம் ஒரு கேப் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இதெல்லாம் சொன்னீங்களே, ஒரு அப்பப்போ டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், ஓகே ஃபைன். இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போகிறப்ப நீங்கள் வேற ஒரு படம் பார்க்குறப்போ ஏதோப்போ இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம், நிறைய ஆர் இதை விட நம்ம பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம், நிறைய படம். இது இயல்பு தான், இதை நான் வந்து தப்பா அப்படின்னு சொல்லலை. சம்மர் நம்மளோட சான்ஸ் இதுவா இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இது வரும்ல, அது மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? கண்டிப்பாங்க. நிறைய படம் பார்க்கும்போதெல்லாம் இந்த கேரக்டர் என்ன கொடுத்துருக்கலாமே, எனக்கு இந்த மாதிரி கிடச்சுன்னா இந்த ஸ்கோப் would have been like even more நல்லா பண்ணியிருக்கலாம் இப்படிலாம் எனக்கு வந்து. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எங்கே ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் வேர் இஸ் இட்
சி நம்ம வந்து நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ், பட் சம்வேர் நான் கரெக்டாக கனெக்ட் ஆகலையா, இல்லை என்னோட பிஆர் இது இல்லையா, ஸோ என்ன ரீசன்ட்டு அது எனக்கு. ஓகே, சரியான ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தீங்க, பிஆர் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு மீம்லேயோ இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து மீம் போட்டு அது வந்து ஷேர் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். இந்த பிஆருங்கிற விஷயம் இது உண்மைதானா, இருக்கா, எல்லாரும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் அதில் எதுவும் லேக் ஆகுறீங்களா? ஆமாம், ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிஆர்ஓஸ் இருக்காங்க. இப்போ நான் பண்ண இத்தனை படத்தில் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வேர்ட் ஆஃப் மவுத் தான் எனக்கு நடந்தது. இப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுட்டு, ஓகே ஐ எம் ஹேவிங் பிஆர் லைக் யூனோ ஹூ கேன் டூ திங், பட் மோர் தென் பிஆர் இப்போ வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே நியூ டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஓல்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவே தான் தே சி அண்ட் தென் அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஆடிஷன் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூட எனக்கு ஒரு நிறைய வாய்ப்பு வந்தது. ஓகே, ஸோ இப்போ தான் ஐ திங்க் ஐம் லைக் லிட்டில் பெட்டர், பிகாஸ் இனிஷியலி எனக்கு அது தெரியல. ஸோ பண்ண படம் எல்லாம் வந்து இப்போ ஒரு படம் பண்ணுறோம், அதில் ஒரு டிஓபி இல்லை டைரக்டர் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த மூலியமாக தான் வேற ஒரு படத்துக்கு வந்து வாய்ப்பு, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு, இல்லை ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை டிசைனர் யாராவது அப்படி ரெஃபர் பண்ணி தான் வந்தது. டோன்ட் யூ திங்க் அது இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு எல்லாரும் ஒரு ஒரு சேம் லைனில் நின்று ஓடுற மாதிரி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ்னா ஈக்குவலி யாரும் ஓடாத மாதிரி இருக்கும் அப்படின்ற தாட் இருக்குமா? ஏன்னா இஃப் தே ஸ்பெண்ட் சம் மணி, அவங்க இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடியிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆன் த லைன் இல்லைனாலும் நம்ம ஒரு மாதிரி பின்னாடியிலேருந்து வர்ற ஃபீல் அது இருக்குது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார் உங்கள் பிஆராக இருக்காங்க. இனிஷியலி என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு தான் டைரக்டருக்கு அந்த மாதிரி. இப்போ என்னன்னா எல்லாமே உங்களோட சோஷியல் மீடியாவே செக் பண்ணிவிட்டு, என்ன ஈவன் பிஆர் இருந்தாலும் சோஷியல் மீடியா, பட் அகெயின் அதை ப்ரமோட் எப்படி பண்ணுறது தான். ஒரு படமே நீங்கள் பாருங்களேன், இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரமோட் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத் தான் பப்ளிசிட்டி ஆகுறது. எவ்ரி திங் இஸ் சோஷியல் மீடியா. இட்ஸ் பிகம் லைக் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ, நாட் லைக் பிஃபோர். ஓகே, அது எதுவும் நீங்கள் பிளான் பண்ணி ஓகே இதில் நம்ம லேக் ஆகுறோம், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்க? ஓகே ஓகே நைஸ். இப்போ அந்த அதர் ஹேண்ட் இது இன்னொரு ஒரு விஷயம் இல்லை, இது ஸ்ட்ராட்டஜி நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அதர் ஹேண்ட் ஆக்டிங் உண்மையிலேயே நடித்தாதான் உங்களால் அதை சஸ்டெயின் பண்ண முடியும், அது அந்த சான்ஸை வாங்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஆக்டிங் நீங்கள் வந்து சொன்னீங்க, நான் ஒரு ஆல் ஆஃப் சடனாக ஒரு டே எல்லாமே மாறுச்சு அப்படின்னு வந்துட்டீங்க, அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் மெஷர்ஸ்லாம் பண்ணுறீங்களா? ஏன்னா கலைராணி மேம் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து லைக் ஏன்னோ கூட்டு பெற்ற இதில், ஸோ கிளாஸ் எல்லாம் போயிட்டு லைக் ஆஃப்டர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறமா, ஸோ ஏன்னா சில விஷயம்லாம் வி ஹாவ் டு ஒர்க் அவுட், நம்மக்குள்ளவே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணாதான் அந்த கேரக்டரா. லைக் யூஸ்வலி எல்லா படத்துக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுவாங்க, ஒர்க் ஷாப் இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து அந்த கேரக்டர், இப்போ ஒரு புது ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ஈவன் அவங்க என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் தே வில் கிவ் யூ த டயலாக் அண்ட் எல்லாமே. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஏன்னா டேக் அப்போ வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். ஸோ நிறைய டைரக்டர்ஸ் அது பண்ணுறது, லைக் நான் இங்கேயும் சரி மும்பை ஹைதராபாத்லையும். ஸோ அந்த ஒர்க் ஷாப் இது பண்ணும் போதே நம்ம வந்து வி கெட் மோல்டட். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஈஸியாக ஆகிடுது. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஈவன் தே ஒர்க் ஆன் தெம் செல்ஃப். ஏன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டராக அவங்க வாழ்கிறாங்களே அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். இட் ஷுடன்ட் பி லைக் ஜஸ்ட் வந்து நடிச்சிட்டு போகிறது, அந்த ஒரு இது இல்லாமல் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஆஸ் அன் ஆக்டர். அது நிறைய விஷயம் இருக்குது, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ணி, ஸோ அதை நம்ம ரெடி ஆக்கிட்டு தென் அது டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எனிதிங். ஓகே, ஸோ ஒரு கோவிட் டைம்னு நினைக்கிறேன், கோவிட் ஆர் அதுக்கு பிஃபோர்னு நினைக்கிறேன், உங்களோட ஒரு ரீல் வந்து ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நார்த் இந்தியனா நடிச்சிருப்பீங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசி ஒன்று நடிச்சிருப்பீங்க, அது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன சீரீஸ், அது என்ன யூடியூபோட வீடியோவா என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அது எப்படி இருந்தது? திடீர்னு நீங்கள் ஒரு ஃபேம் வேணும், அதெல்லாம் கிடைக்கணும், பட் இப்படி ஒன்று கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கலங்க. அந்த சீரீஸ் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா லைக் அந்த டைரக்டரை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டைரக்டர் வந்து எனக்கு நரேட் பண்ணும்போதே நான் மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் லைக் என்னது அப்படின்ட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு சீரீஸா கைண்ட் ஆஃப் அ திங். பட் எதுவுமே தப்பா கிளாமர் எதுவுமே இல்லை அதில். வந்து ஒரு இன்னசென்டான பொண்ணு, அவளுக்கு தமிழ் தெரியாது, அதோட அர்த்தம் தெரியாம இல்லை வார்த்தைகள் தெரியாத. இப்போ
இப்போ நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதே மலையாளத்தில் சொன்னால் அது தப்பான வார்த்தையாக. ஸோ அதே மாதிரி மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், அது தமிழில் சொன்னால் அவங்களுக்கு அது தப்பா. ஸோ ஒரு லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஒரு நார்த் இந்தியனும் ஒரு தமிழ் பேசும்போது ஒரு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் பண்ணது தான் அந்த டைரக்டர் பண்ணார். ஸோ எனக்கு அந்த இது வரும்போது ஐ வாஸ் லைக் இனிஷியலி அவங்க சொன்னாங்க சரி ஓகே பண்ணலாம். ஏன்னா நான் அது பப்ளிசிட்டிக்காக இல்லை ஏதோ சரி ஓகே. ஏன்னா அவர் ரொம்ப கோபி சொல்லி டைரக்டர், இதுக்கு முன்னாடி 2-3 பேர் வந்தாங்க. ஷூட் கூட ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டா, நீங்கள் ப்ளீஸ் பண்ணிடுவீங்களா, வந்துடுவீங்களா ஷூட்டுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, when I give a word லைக் நம்ம இதை ஷூட் பண்ணலான்னா ஓகே பண்ணலாம் சார் இந்த ஷூட். ஸோ அந்த ஷூட் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்குறேன், there were like so many messages and tweets and அந்த இதெல்லாம் இட்ஸ் லைக் ட்ரெண்டிங். எனக்கே யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலி அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்ன்ட்டு. ஏன்னா அது 2 டேஸ்லவே 6 எபிசோட்ஸ் நான் முடித்தேன். ஓகே, மொத்தம் எத்தனை எபிசோடு? 6 எபிசோட் தான். ஓ, மொத்தம் ஒரு நாள் 3 எபிசோட் கடகடகடன். எனக்கு அப்போ வந்து தெரியாது. இட் வாஸ் ஐ வாஸ் வெரி நியூ டு வெப் சீரிஸ். ஏன்னா படம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சீரீஸ் வந்து கடகடகடன்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் யோசித்தேன் ஒரு நாள் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட ரொம்ப கியூரியாசிட்டி அண்ட் பாஸ்ட்னால லைக் 3 எபிசோட்ஸ் வி ஃபினிஷ்ட் அண்ட் 2 நாள் முடிச்சிட்டோம். ப்ரொடியூசருக்கு லாபம். ஓகே. ஸோ தென் இட் பிகேம் அ ஹிட். நோபடி எக்ஸ்பெக்டட் தட் இவ்வளோ வைரல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெமிலாரிட்டின்றது வந்து ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவ் சைடில் கூட போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணி அப்புறம் அதே மாதிரியான ரோல்ஸோ கேட்டால் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, போல்டான ரோல், போல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிடுவாங்க. அது ஃபேஸ் பண்ணீங்களா? இந்த சீரீஸ் பண்ணது வந்து நிறைய பேர் ப்ளஸ்ஸும் இருந்தது மைனஸும் இருந்தது. நிறைய பேர் ஏன் பண்ணீங்க அப்படி இப்படின்வாங்க. எவ்ரிபடி நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைனஸ் மட்டும் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மைனஸ் நிறைய வரும், இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், வை யூ டிட் திஸ். பட் அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தப்பாக ஒன்றுமே இல்லை. லைக் தெர் இஸ் நோ வல்காரிட்டி ஆர் எனி திங். இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த பொண்ணுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல. நான் சொன்ன மாதிரி இப்போ மலையாளத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தப்பாயிடுது. அந்த அவளுக்கு தெரியாம தான் அவள் பேசுறா, தெரிஞ்சுட்டு அவள் எதுவுமே பேசல. அண்ட் ஒரு பசங்க எப்படி ஒரு பேச்சுலர்ஸ் லைக் ஒரு 4-5 பசங்க ஹவு தே கைண்ட் ஆஃப் லைக் டேக் இட் இன் another மீனிங், அதுதான். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் படங்கள் 2-3 ஓடிடியில் வந்து 2-3 படம்லாம் வந்துச்சு. லைக் அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எதிர்பார்த்துருப்பீங்களா? ஓகே நம்ம இது வருது, நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அப்படின்னு. அது என்னவா இருந்தது அந்த டைம்ல? ஸோ எனக்கு போங் படம் நட்டி சரோட பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து மெசஞ்சர், ஸ்ரீராம் கார்த்திகோட. இது ஒரு ஃபேண்டசியான சப்ஜெக்ட். ஸோ அது ஓரளவுக்கு லைக் பீப்புள் கைண்ட் ஆஃப் நோ தட். அண்ட் தென் வூல்ஃப் படம் பண்ணேன். பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. பிரபுதேவா சரோட படம் பண்ணியிருந்தேன். அது ரிலீஸ் ஆனால் அட்லீஸ்ட் பீப்புள் வில் ஓகே தே வில் நோ ஓகே ஷீ இஸ் தேர் அண்ட் அந்த ஒரு இது. அண்ட் தென் இன்னும் 2-3 படம் இருக்குது. ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது தான் பீப்புள் வில் நோ. ஓகே. இப்போது இது ஸ்டீரியோ டைப் இதெல்லாம் ஒன்று இருக்கும் போது ஹீரோயின் இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கிளாமர்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். சிலர் வந்து ஹோம்லியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்ற ஒரு மித் ஒன்று இருக்குது. இல்லை ஓவர் கிளாமர் அப்படி போனாலுமே சஸ்டெயின் ஆகாதுன்னு ஒன்று. இது என்ன மீட்டர் உங்களை பொறுத்த வரைக்கும் கிளாமர்னா என்ன? ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கிளாமர்னாலே லைக் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வெஸ்டர்னாக இது பண்ணாலே அதே கிளாமர்ன்னுவாங்க. ஸோ கிளாமர் இஸ் நத்திங். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு நான் வந்து கிளாமர் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் ஷுட் பி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். இப்போ சாய் பல்லவி மேமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலாக பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கேயும் கிளாமர் பண்ணல. பட் எத்தனை அவார்ட்ஸ் 7 அவார்டு கிடச்சிருக்கு அவங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் லைக் இப்படி பண்ணால் அப்படி அந்த ஒரு கேல்குலேஷன் ஒரு மீட்டர் இஸ் நாட் திங். இப்போது ஒருத்தருக்கு என்ன சூட் ஆகுது, என்ன ஸ்கிரிப்ட் வருது, ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டும் இருக்கலாம். இப்போது சாய் பல்லவி மேம் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து எல்லாமே இட்ஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட்ஸ் லைக். ஸோ அந்த மாதிரி ஒரு வந்தானா ஐ திங்க் எவ்ரிபடி வில் பி லைக் choosy about the script and அப்படி ஒர்க் பண்ணால் எல்லாருக்கும் நல்ல இதாக இருக்கும். ஸோ பட் அஃப்கோர்ஸ் certain people they choose as glamour வந்து
பண்ணனா நான் இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் ஐ ஃபீல் அது ரொம்ப ஷார்ட்டான பீரியட். அந்த மாதிரி அப்ரோச் வந்துச்சா உங்களுக்கு? நீங்க நிறைய வந்தது. நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி வரும்? See, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஆஸ் அ கிளாம் டால். கிளாம் டால்லாம் எனக்கு வேண்டாம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ கிளாம் டால். கிளாம் டால் பண்ணோன்ட்டு சில பேர் ஆசைப்பட்டு பண்றது வேற. இப்போ நான் ஆசைப்பட்டு பண்றது வந்து சப்ஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸா, இல்லை எனக்கு ஒரு போலீஸ் ரோல், இப்போ ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருந்தேன், ஒரு டியர் ஜீவான்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து டாக்டர் ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ வாட் சூட்ஸ் மீ, எனக்கு என்ன சூட் ஆகுது, என் ஃபேஸுக்கு என்ன இதாகும் அதுதான். இஃப் ஐ டூ தென் ஆடியன்ஸ்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதர்வைஸ் தே வில் நாட் அக்செப்ட் இட், ரைட்? இப்போ இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு இருக்கும்போது சில விஷயங்கள் உமன் அப்படின்னும் போது ஒரு சில என்ன சொல்லுவாங்க டேபூஸ் இருக்கும், ஒரு சில கண்ட்ரோலிங்கான சில மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து ஐ நிறைய பேர் எனக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அது வரும்போது இட் இஸ் லைக் நம்ம கையில் தான் இருக்குது. ஹவு வி ஹாவ் டு ஹேண்டில் இட். வெதர் இப்போ வந்து அது வந்து யாருமே யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது சாப்பாடாகட்டும், சாப்பிடுங்கன்னு cannot push it in your mouth. ஸோ உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, பிடிக்கலன்னா நம்ம விளக்கிட்டு போகிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். ஸோ ஒரு லைஃப்பும் அப்படி தானே. இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். முள் இருக்கும், கல் இருக்கும், பார்த்துட்டு தான் போகணும். எந்த ப்ரொஃபஷன் ஆனாலும் சரி. பட் சினிமா மட்டும் ஏன் அதை ரொம்ப இதாக சொல்கிறாங்க? பிகாஸ் இட்ஸ் இன் மீடியா, எவ்ரிபடி கேன் சி. நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் பீப்புள் சேயிங் லைக் லைக் அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ ஆல் திஸ் திங். எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. அது ஐ வுட் நாட் சே லைக் பெண்களுக்கு தான் இப்படி இருக்குன்னு இல்லை, நிறைய ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆண்களும் பெண்களும் எல்லாருக்கும் எல்லாரும் பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்குமே பொது. ஆமா, நம்ம மனுஷனா வளர்ந்தாலே ஒரு வளர்ந்தா எங்க சொல்கிறேன், மனுஷனாக பிறந்தாலே ஸ்ட்ரகிள் தான். ஸோ அது வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக எடுத்துட்டு, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். பட் நம்ம முள்ளு கல்ல பார்த்துட்டு போனானா லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம். இப்போது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் என்ன அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்ல, எப்படி இருக்கும் உங்களோட டே? எப்படி பிளான் பண்ணுவீங்க ஒரு ஷூட் இருக்கிற டைமில் அப்படின்னும் போது? ஷூட் இருக்குன்னா மார்னிங் லைக் கால் ஷீட் இருக்கும் நம்மளுக்கு. மார்னிங் 7 கரெக்டாக அந்த 7 o'clock ஐ எம் தேர் இந்த ஷூட். லைக் அந்த மாதிரி போயிட்டு மேக்கப்லாம் பண்ணி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷாட் எனிவே 8:30 9 பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு. ஸோ ஐ மேக் ஷூர் மார்னிங் என்னோட ரொட்டீன் எப்படின்னா ஐ டூ மை யோகா, ஃபினிஷ் அண்ட் தென் ஷூட் டைம்ல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 10-15 minutes. ஸோ லைக் ஆஸ் அன் ஆக்டர் நீட் டு ப்ரிப்பேர். ஏன்னா நம்ம கேமரா முன்னாடி இருக்கும் போது ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அந்த ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கணும் நம்மளது. ஸோ ஆல் தட் வி டூ ஒரு லிட்டில் பிட் திங். அண்ட் சில படத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போது ஆஃப்டர் வி கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஷூட் அண்ட் ஆல் தட் டைலாக்ஸ் வாங்கி ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ தெலுங்குல படம் பண்ணும்போது எனக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ அந்த டைலாகோட மீனிங் என்ன அதெல்லாம் நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட டைலாக்ஸ்லேருந்து ஸோ மைண்ட்ஃபுல்லாக அந்த கேரக்டராகவே நம்ம இருப்போம். ஓகே, அதை முடிச்சுட்டு வெளில வந்தேன்னா அந்த கேரக்டர்லேருந்து நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தெலுங்குல அந்த டைலாக் கேட்டாலும் I'll be like என்ன சொன்னோம் நம்மளுக்கு தெரியாதே. I'll be like that. ஓகே, இப்போது நிறைய நீங்களே சொன்னீங்க நிறைய பிடிச்ச டைரக்டர்ஸ் பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வரும் இப்போது உங்களோட இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னும் போது இப்போது அட் ப்ரெசென்ட் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணால் ஓகே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆசை அப்படின்னுவாங்களே, யாரை சொல்லுங்க? பர்டிகுலர்லி இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, லாட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் டேலண்டட். ஐ வுட் நாட் சே இவர் அவர் அந்த மாதிரி. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி சே நேம். எனக்கு எப்படின்னா ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அ டைரக்டர் ஹூ வில் பி லைக் என்னை வச்சுட்டு பொட்டன்ஷியல் எடுத்துட்டு அந்த ஆக்டிங் இதை எடுத்துட்டு அந்த மாதிரி எனி டைரக்டர் ஐ எம் ரெடி டு ஒர்க். ஐ வில் நாட் சே ஒன்லி திஸ் பர்டிகுலர் டைரக்டர். ஏன்னா அது ரொம்ப பார்ஷியாலிட்டி ஆடலாம், இவங்களுக்கு அந்த அப்போ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இல்லை. ஸோ ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் எனி டைரக்டர் ஹூ இஸ் லைக். ஒரு சேஃபான ஒரு பதில் இது. ஆமா, ஏன்னா அப்புறம் இவங்க சொல்லிட்டு அவங்க கூப்பிடாம விட்டுட்டாங்க, நீ இவரே தான் பிடிக்கும் அவ்வளவுதானே. அப்ப அந்த டைரக்டர் கிட்டே நீங்க போய் ஃபேவரட்னு இருப்பாங்கல்ல, ஆக்டர்ஸ் ஃபேவரட் டைரக்டர்ஸோ ஆக்டர்ஸோ சொல்றேன், இவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் லேட்டர் ஃபியூச்சர்ல இவங்க கூட ஒர்க் பண்ணா எப்படி அது மாதிரி நான் சொல்லலாம்ல.
See, actors definitely I have a list Okay. of things. Vijay அதுக்கும் இதே மாதிரி Sethupathi sir, சொல்லிடாதீங்க. Dhanush sir, ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அட்லீஸ்ட் ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணா கூட அடுத்து 2 படம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. மேபி அடுத்து தலைவர் 171 ஆர் அப்படி இல்லைன்னா கமல் சாரோ ரஜினி சாரோ சேர்ந்து நடிக்கிற படத்துல ஒரு கேரக்டர் கேரக்டர் கொடுத்தாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே நான் இப்படிதான் இந்த படம் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வென் தே என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இல்லை என்னோட நடிப்பை பார்த்துட்டு இஃப் தே செலக்ட் மீ இன்னும் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படி கொடுத்தாலும் சந்தோஷம் தான். அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? ஒரு போலீஸா நடிக்கிறீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். எப்படி உங்களை வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான போலீஸா பாப்போமா இல்லனா சாஃப்டான ஸ்வீட்டான போலீஸா பாப்போமா? ஸ்வீட்டான எல்லாம் கிடையாது. ரஃப் அண்ட் டஃபா? ரஃப் அண்ட் டஃப்பும் இல்ல. ஐ அம் ஆஃபீஸர் லைக் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆஃபீஸர். எப்படிங்க அத நாங்களே எக்ஸைட்டடா அதுல டோட்டலி டிஃப்ரெண்ட் லுக். அவங்க வந்து ரொம்ப இந்த கேரக்டர் பத்தி சொல்ல முடியாது பிகாஸ் இல்லாட்டி கதை ரிவீல் ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நாட் இன் லைக் யூனோ ப்ராப்பர் காகி அந்த மாதிரி இல்லாமல் லைக் ஆஃபீஸர் இருப்பாங்களோ ஆன் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் லைக் ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி பேண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான இது லுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் யூனோ லிட்டில் பிட் ஸ்ட்ரிக்ட். அதுக்கு ரொம்ப ரக்கடான ஒரு இதுவும் கிடையாது, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஸோ எந்த வேலை எடுத்தாலும் பண்ணி முடிக்கிற அளவு அந்த இடம் போனாங்கனாலே அங்கே பயப்படுவாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த கேஸ் எடுத்தாங்கன்னா முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி. இப்படி சொல்லும் போதே உங்களை இந்த கேரக்டர்ல எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து டெஃபினெட்லி பிகாஸ் நான் அந்த மாதிரி ரோல் பண்ணவே இல்லை. பண்ணி முடிச்சிட்டீங்களா? நடிச்சிட்டீங்களா? இல்ல இட்ஸ் ஜஸ்ட் ஆன் ப்ராசஸ். ஓகே ஓகே. ஸோ அடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒரு ஹாரர் மூவியும் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. எனக்கு ஏன் தெரியல, பட் ஐம் லைக் யூ நோ ஐம் செலக்டிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ். பட் திங் இஸ் லைக் எல்லாம் ஹாரர் மூவி பிகாஸ் ஹாரர்லவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹாரர் த்ரில்லர்லாம் இருக்கு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமும் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ அது அண்ட் தென் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ வந்து அடுத்து இந்த 2026-27 வந்து ஒரு மாதிரி பேக்டா இருக்கு, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு வெறும் இன்டர்வியூக்குள்ள அப்படின்னு இல்லாம ஓவரால் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.